வணக்கம் ஓவியா. திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்க 3,64,977 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அறுவடை இயந்திரங்கள் மூலம் நடைபெற்று வருகிறது. மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 523 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. ஒரு நாளைக்கு சராசரியாக 10,000 மெட்ரிக் டன்னுக்கு மேல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. அதில் நாளொன்றுக்கு 8,000 மெட்ரிக் டன் லாரிகள் மூலமாக ஏற்றிச் செல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் லாரி தகுதிச்சான்று புதுப்பித்தலுக்காக கட்டணம் 750 ரூபாயில் இருந்து 20 ஆண்டுகளுக்கு மேலான லாரிகளுக்கு அதிகபட்சமாக 28,250 வரை உயர்த்தப்பட்டுள்ளதை கண்டித்து திருவாரூர் மாவட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய இந்த வேலைநிறுத்த போராட்டம் 3வது நாளாக இன்றும் தொடர்ந்து வருகிறது. உரிய தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் மாநில அளவிலான வேலைநிறுத்த போராட்டம் வரும் 25ஆம் தேதி நள்ளிரவு முதல் தொடங்கும் எனவும் தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் தலைவர் தண்டராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 3வது நாளாக 3000க்கும் மேற்பட்ட லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தின் இயக்கப்படாமல் திருவாரூர் மாவட்டத்தில் நுகர்வோர் வாணிப கழகத்தின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்பட்டு வந்த லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல் மூட்டைகள் நகர்வு செய்யப்படாமல் உள்ளது. தற்போது 523 நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 7 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது. நெல் மூட்டைகள் நகர்வு செய்யப்படாத காரணத்தினால் கொள்முதல் பணிகள் தேக்கம் என்பது ஏற்பட்டு வருகிறது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ள காரணத்தினால் மற்ற விவசாயிகளின் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகளின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுடைய முக்கிய பிரச்சனையாக இருப்பது என்னவென்றால் பாத்தீங்கன்னா வருகிற 21 மற்றும் 22 ஆகிய 2 தினங்களில் திருவாரூர் மாவட்டம் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதை அடுத்து மேலும் விவசாயிகளுக்கு இந்த மழையானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதற்கான தீர்வு காண வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் நியாய விலை கடைகளுக்கு அரிசி இறக்குவதிலும் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஓவியா.